நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. அதற்காக இந்த வாரம் இப்ப ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது. இதற்கு இசையமைப்பாளர் கங்கை அமரன், நீயா நானா கோபிநாத் மற்றும் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க. இந்த ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க 7 ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான தவசீலி, சரண்ராஜா, நிக்கில், மீனாட்சி, திஷாந்தனா, ஆப்ரகாம் மற்றும் தர்ஷனா இவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை வேற லெவலில் அசத்திருக்காங்க. இதுல நீயா நானா கோபிநாத் அவர்களும் இளையராஜா பாடலை எடுத்து அற்புதமா பாடி ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. அப்படி பார்க்கும்போது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இதனுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இளையராஜா பாடல அற்புதமா பாடி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்க ஒரு போட்டியாளர் இந்த ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்லயும் இளையராஜாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு அதுக்காக கோல்டன் பஸ்ஸும் வாங்கியிருக்காரு. தண்ணி கொஞ்சம் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தராகவும் இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் இதுல இசையை முறைப்படி கத்துக்கிட்ட போட்டியாளர்களோட போட்டி போட்டு இதனுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இளையராஜா பாடலை எடுத்து அது அப்படியே அவர் குரலே அச்சு அசலா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஏழை சரண்ராஜா. அவர் இந்த வாரம் நீயா நானா கோபிநாத், மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் மற்றும் இசையமைப்பாளர் கங்கை அமரன் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துகிட்ட ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல முரளியுடைய பூவிலங்கு படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா அவர்களே பாடி அசன ஆத்தாடி பாவாட காத்தாடன்ற மெகைட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே மனமுருக அப்படியே அச்சு அசல அதே மாதிரி பாடி அங்க இருந்த எல்லா சிறப்பு விருந்தினர்கள் நடுவர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருந்தாரு. இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், சக போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே கரகோஷத்தை எழுப்பி பாராட்ட அதை குறிப்பா நீயா நானா கோபிநாத் அவர்கள் சொல்லும் போது உன்னுடைய திறமையை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மேடைக்கு வந்து அவர் கையில ஒரு பரிசை கொடுத்து நீ கண்டிப்பா ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சா நாங்களாம் ஜெயிச்ச மாதிரின்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களான கங்கை அமரன், ஷான் ரோல்டன் சொல்லும் போது அப்படியே இளையராஜா அவர்களுடைய குரலை கேட்ட மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரிஜினல் மாதிரியே பாடி ஆசிரிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருக்காங்க. அது பிறகு அனுராதா ஸ்ரீராம், உன்னிகிருஷ்ணன் மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் போது இந்த மாதிரி வாழ்க்கையில தொடர்ந்து அற்புதமா பாடிக்கிட்டே இருக்கணும், அது நிறைய பேரை சந்தோஷப்படுத்தும், அது மட்டும் இல்லாம நீ நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா வருவேன்னு சொல்லி நம்ம சரண்ராஜா அவர்களை பாராட்டியிருக்காரு. அதன் பிறகு இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே பஸர் பிரஸ் பண்ணி அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இது என்னதான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இசை பயிற்சியை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி இப்ப மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நம்ம சரண்ராஜாவை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இளையராஜாவுடைய ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அச்சஸ்ல அவரை மாதிரியே பாடி அழுத்தி அங்க இருந்த எல்லாருக்கிட்டையும் பெரிய அளவில் பாராட்டுதல் பெற்றிருக்கிறத பத்தியும் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான நமக்கு ரொம்ப பிடிச்ச தவசீலி, சரண்ராஜா, திஷாந்தனா, நிக்கில், மீனாட்சி, தர்ஷனா மற்றும் ஆப்ரகாம் இந்த 7 போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் வேணா வெற்றி பெறணும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.